ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் முதல்ல இப்போ தான் நான் ஃப்ளைட்டில் போக போகிறேன். என்னுடைய முதல் அனுபவத்தை நான் சொல்கிறேன், வீடியோவில் பாருங்கள். நான் எங்கள் மருமக, என் பிள்ளை, என் பேரன், என்னுடைய ஹஸ்பண்டு எல்லோரும் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். சென்னை விமான நிலையத்துக்கு போகிறோம். இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் போக போகிறோம். நாங்கள் எல்லோரும் போயிட்டுருக்கோம். பாருங்கள், எங்கள் பேரன் வந்து என்னை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறான். நான் இப்போ தான் முதல்ல போகிறேன் சென்னை விமானத்துக்கு. திருச்சி போய் ஸ்ரீரங்கத்தில் போய் சுவாமி செவிக்கிறதுக்காக போகிறோம். நாங்கள் இந்த பாருங்கள், எங்கள் மருமக, என் சின்ன பேரன், பெரிய பேரன், என் பிள்ளை, நான் எல்லோரும் உட்காந்துட்டுருக்கோம். இங்கே என் பேரன் தோல் மேலே கையை போட்டுன்னு சிரிச்சின்னு இருக்கான். அவன் இந்த நிற்கிற அவ தான் எங்கள் மருமக. இதோ போட்டிருக்காங்க பாருங்கள் டைம். திருச்சிக்கு வந்து 4:45 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் ஃப்ளைட்டு ஏறத்துக்காக. மொல்லமாக போகிறோம். என்னால் நடக்க முடியல, கால் எனக்கு முட்டி கொஞ்சம் இது ப்ராப்ளம். அதனால் நாங்கள் மொல்லமாக போயிட்டுருக்கோம். நாங்கள் இண்டிகோ ஏர்போர்ட் தான் எங்களுக்கு. இண்டிகோ ஃப்ளைட் தான் எங்களுக்கு. மொல்லமாக நடந்துட்டுருக்கோம், என்னால் நடக்க முடியல, அதனால் போயிட்டுருக்கோம். இதோ போகிறேன் பாருங்கள், நான் போகிறேன். எங்கள் மருமக அவங்க செக்கிங் பண்ணுறாங்க ஃபோனில், எல்லாத்தையும் யார் எத்தனை மெம்பர்ஸ்ன்னு பார்த்துட்டுருக்காங்க அவங்க. ஸோ நான் ஏறேன், கையை பிடிச்சி நான் அழைச்சின்னு போகிறேன். என் பையன் போகிறான் பாருங்கள் பின்னாடி, சின்ன பேரன் போகிறான். இந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணோம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் போயாச்சு, நானும் என் சின்ன பேரனும் தான் போகலை. அது நான் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு போய் ஃப்ளைட்டு முதல்ல ஏறத்துக்கு. இந்த சீட்டு உட்காந்துக்க போகிறோம். நாங்கள் இந்த உட்காந்துக்க பாருங்கள், பின்னாடி என் மருமக பிள்ளை உட்காந்துருக்க, நான் முன்னாடி உட்காந்துருக்கோம். அந்த பக்கம் என்னுடைய 2 பேரன்ங்க உட்காந்துருக்காங்க. இந்த பாருங்க, ஃப்ளைட் இப்போ தான் லேண்ட் ஆஃப் ஆக போகிறது. இப்போ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். ஃபோன் எங்கள் வீட்டில் வந்து ஃபோன் எடுக்கிறாரு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, நானும் அவரை எடுத்துட்டுருக்கோம். நாங்கள் பின்னாடி இதோ பாருங்கள், என் பெரிய பேரன் சின்ன பேரன் உட்காந்துருக்காங்க 2 பேர். அவங்க 2 பேரும் விண்டோ சீட்டுக்கிட்ட வேணும்னு சின்னவன் உட்காந்துருக்கான். அவனும் நானும் தான் முதல்ல ஃப்ளைட்டில் போகிறோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. இப்போ தான் மொல்லமாக போகிறது ஃப்ளைட்டு. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு முதல்ல இப்போ தான் போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேலே போயின்னு இருக்குது. இப்போ அதையும் நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். நான் எனக்கு 50வது வருஷம் வந்து வெட்டிங் டே முடியுது. அதனால் வந்து எங்கள் பையனை மருமகளை வந்து எங்களை வந்து ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறோம், போகலாம் வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதனால் நாங்கள் சுவாமியை ஸ்ரீரங்கத்தில் போய் சாமி சேவிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இப்போ ஃப்ளைட் இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆகுது. இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அனுபவம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ளைட்டில் உட்கார்றதே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது என்னுடைய 70 வயசுக்கு இப்போ தான் நான் போகிறேன். நான் இப்போ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது பாருங்கள், எவ்வளோ ஃப்ளைட்டெல்லாம் அங்கே நிற்கிறது எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் மொல்லமாக வீடியோ எடுத்தோம். எங்களால் முடிஞ்ச வரையும் எடுத்துருக்கோம் வீடியோவை. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. பாருங்க, போயிட்டு இருக்குது பாருங்க. நாங்கள் எடுத்துன்னு தான் இருக்கோம், வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மொல்லமாக எத்தனை ஃப்ளைட் இருக்குது தெரியுங்களா? மலேசியா, விஜயவாடா ஃப்ளைட்டு எல்லாம் இருக்குது அந்த இடத்துல. ஒவ்வொருத்தருக்கு எங்கெங்கே இது பண்ணோமோ ஒன்று அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற போல் நாம் போகணும் அந்த இடத்துல. இது பாருங்க, ரொம்ப வேகமாக போகிறது ஃப்ளைட்டு. ரொம்ப ஸ்பீடு எடுத்தாச்சு.
ஃப்ளைட்டில் உட்காரதே தெரியல, அவ்வளோ இதுவாக இருக்குது. அது சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பிள்ளை என்னை கூட்டின்னு போனது, எங்கள் மருமகளும் நல்லா கூட்டின்னு போய் எல்லா இடமும் காமிச்சாங்க, கொண்டாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு 50 வருஷம் நீங்கள் போனது இல்லையா, வாங்க போகலான்னு சொல்லிட்டுன்னு எங்கள் மருமக தான் கூட்டின்னு போய் இதுக்கு எல்லாம் அவள் தான் ஸ்டெப் எடுத்து பண்ணி கூட்டின்னு போகிறா. ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கோம், ஆனால் ஃப்ளைட் போனதில்லை. நான் தான் ஸ்ரீரங்கத்துக்கு இப்போ ஃப்ளைட்டில் போனேன். ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கெலாம் போயிருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன் நான். ஆனால் ஃப்ளைட்டில் போகல. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அனுபவம். இது ரொம்ப நல்லா இருக்குது. இனிமேல் போனோன்னா இந்த மாதிரி தான் ஃப்ளைட்டில் தான் சுவாமிக்கு சேவிக்கிறதுக்கு போக போகிறோம் நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு. இனிமேல் சொல்லிட்டேன், என் பையன்கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் அப்படியே போகலாமா, போகிறதானா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் சொன்னான், என் மருமகளும் சொன்னால் அந்த மாதிரி போகலாமா, இன்னும் கவலையே பட வேண்டாம், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கோசம் தான் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மருமக சொல்லி சொன்னால், என் பிள்ளையும் சொல்லி சொன்னான். அதில் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட். அது இது பாருங்க மேலே போயிட்டே இருக்குது. போக போக தான் கொஞ்சம் இது வேகமாக எடுக்கிறாங்க, கொஞ்சம் இப்போ ஸ்லோ பண்ணி தான் எடுக்கிறாங்க. இது பாருங்க போகிறது, நல்லா வேகமாக போகிறது. கொஞ்சம் இதுவாகவும் நமக்கு தானே வேகமாக போகுது, நமக்கு தெரியாது அது. ஆனால் அந்த கீழே அந்த இருக்கிற ஃபோட்டோ எடுக்கிறோம் பாருங்கள், வீடியோ எடுக்கிறோம் பாருங்கள், அதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃப்ளைட்டு வேகமாக பறக்கிறது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். உள்ளே இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோவா தெரியல, வெளியில் கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃப்ளைட் என்னென்னா பறக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு. நம்ம வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது. நான் அதில் உட்காந்துக்கிறது ஒன்றுமே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது. ஏர்போர்ட்டை இப்போ தாண்ட போகிறது. இப்போ பாருங்க பாதி வந்தாச்சு, முக்கால்வாசி வந்தாச்சு ஏர்போர்ட்டை விட்டு. எங்கள் பேரனுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம், சின்னவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு பாருங்க எவ்வளோ நல்லா பறக்கிறது. நான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சம் லேட் ஆனால் கூட ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். கொஞ்சம் போக அது அங்கே ஏதோ காற்றுனால கொஞ்சம் இது வருதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால் கொஞ்சம் நிற்கிறது. இது இப்போ டேக் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பறக்கிறது. போது நம்ம உட்காந்துக்கு சீட்டில் உட்காரதே தெரியலைங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் பையனை மருமகளும் என்னை முதல்ல கூட்டு போனதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்க பாதி தூரம் வெளியில் வந்துட்டோம் நாங்கள். இப்போ கொஞ்சம் வேகம் எடுக்கிறது ஃப்ளைட். இப்போ எங்கள் பக்கமே தான் அந்த வீல் சுற்றுறது இருக்குது, ஃப்ளைட்டுடைய வீல். இது பாருங்கள் பக்கத்துலேயே தெரிஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, பார்க்க நமக்கே உட்காந்து இது பண்ணுறதுக்கு எழுந்து வரத்துக்கே மனசே இல்லை, அந்த அளவுக்கு கூலாக இருக்குது, நல்லா இருக்குது போகிறதுக்கு. ஒன் ஹவர் தான். ஆனால் நம்ம சென்னை ஏர்போர்ட்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டு போகிறதுக்கு 5:45 கொண்டு விட்டான். 4:45 அங்கே எடுத்தானா 5:47 அங்கே கொண்டு 45 அங்கே கொண்டு இறக்கிடுறாங்க நம்மளை. ரொம்ப நல்லா இருக்குது, அங்கே போகிறது வரதுலாம் ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது. பாதி வெளியில் வந்து ஏர்போர்ட்டை விட்டுட்டு இந்த அனுபவம் முதல்ல எனக்கு இதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். என் பையனை மருமகளாமா உங்களுக்கு ஹாப்பியான்னு சொல்லி கேட்டாங்க, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான்.
அதுக்கோசரமாக 50வது வருஷம் வெட்டிங் 50 முடிஞ்சு போய் 56 வருஷம் வருது. அதனால் அவங்கள கொண்டு இதில் அழைச்சின்னு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எங்கள் மருமக சொன்னால் அங்கே ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். அதில் ஆன் பண்ணதே கொடுக்குறாங்க, பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நல்லா வேகமாக எடுக்குது பாருங்கள், ஃப்ளைட்டு பறக்கிறது மேலே போயிடுச்சு. கீழே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெரிஞ்சு டவுனில் தெரிஞ்சு பாருங்கள், நிறைய க்ளோ கிட்டக்கே வருது. இப்போ சூரியன் நல்லா தெரியுது பாருங்க. இப்போ இந்த பாருங்க எவ்வளோ கீழே இப்போ மேலே பறக்கிறதுக்கு கீழே அப்படியே தெரியுது பாருங்க எவ்வளோ திருச்சி நெருங்கின்னு இருக்கோம். இப்போ நம்ம காவேரி ஆறு, கொள்ளிட ஆறு வருது பாருங்கள். நமக்கு தெரியல, கிட்டக்க பார்த்தா நல்லா உத்து பார்த்தா நல்லா தெரியுது. கொள்ளிட ஆறு தண்ணி போகிறது பாருங்கள். பார்க்கறதுனா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ தூரத்துலேயே நல்லா தெரிஞ்சு பாருங்கள் கொள்ளிடம் ஆறு. எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள் எவ்வளோ. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கொஞ்சம், எனக்கோசரம் பாருங்கள். நான் இப்போ தான் முதல்ல போகிறேன் ஃப்ளைட்டில், அதனால் என்னை நாங்கள் தெரிஞ்சவரையும் எடுத்திருக்கேன். நான் ஃப்ளைட் வந்து இப்போ லேண்டிங் ஆக போகுது. இப்போ பாருங்கள் ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டிங் ஆகுது. இப்போ திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரப்போகிறோம். இப்போ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணேன் நானும் என் பேரனும். லேண்டிங் டு திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் போகிறது பாருங்கள். அதை வந்துடுத்துக்குன்னு கொஞ்சம் நேரம் தான் அது. விஜய் ஆண்டனி சார் வந்தார், அவரோட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டார். அவர் அது இது பாருங்கள், வெளியில் வந்துவிட்டோம், திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துவிட்டோம். நாங்கள் விமான நிலையத்துக்கு மொல்லமாக நடந்து வந்துட்டுருக்கோங்க. திருச்சி ஏர்போர்ட் உள்ளே தான். பேரெல்லாம் வந்து இறங்கி பேகை தூக்கின்னு வராங்க 2 பேரும். அவங்க எங்கள் பையன் ஃபோனை பார்த்துன்னு வரான், ஆட்டோ பார்க்கணும், கார் புக் பண்ணணும்னு சொல்லிட்டுக்கோசரம் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய ஃபோட்டோக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதுவரையும் நான் பார்த்ததே கிடையாது ஏர்போர்ட்டில். ரொம்ப அழகாக இருக்குது. கோவில்களெல்லாம் ரொம்ப படங்கள்லாம் வச்சு ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ஃபோட்டோக்கெல்லாம் ராஜாக்கள்லாம் இருந்து இப்போ இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், அதே ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கோபுரத்தை வச்சு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள ரங்கநாதர் படுத்துன்னு இருக்கா போல் இப்போ சுவாமி இருக்காருங்க. கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது. இது திருச்சிராப்பள்ளி. இதுவும் அது உள்ளேயே வந்து தேர் கோபுரம் வச்சுருக்காங்க. அதில் தேரில் அது வந்து 4 பக்கமும் அது உள்ளே வந்து ரங்கநாதர் அது உள்ளேயே வெள்ளி படத்தில் வச்சு உள்ளே அப்படியே வச்சுருக்காங்க. எவ்வளோ சுற்றி சிலைகள்லாம் வச்சு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அதனுடைய வரலாறு நமக்கு தெரியல. அதில் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் பார்க்க நல்லா இருக்குது. ஃபோட்டோ எடுக்க பசங்கள்லாம் உடலை எல்லாம் பசங்க எடுத்து பாருங்க. நான் எங்கள் மருமக என் பிள்ளை நிற்கிறோம் 3 பேரும். இது பாருங்க, தேர் ஸ்ரீரங்கத்துடைய தேர் அந்த மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. பக்கத்தில் கொள்ளிட ஆறு போகிற அப்படியே தண்ணி இருக்குது பாருங்க. அங்கே அந்த பக்கம் எல்லாம் அங்கே எப்படி இருக்கோ ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரியே இதில் வந்து இதை தேரெல்லாம் வச்சு பொம்மைகள்லாம் நல்லா வரைஞ்சி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இப்போ இதில் ஒரு சீனரியாக வச்சுருக்காங்க. கிட்ட பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஃபோட்டோ எடுக்க தோணணும்னு தோன்றுறது நமக்கு. அது நாங்கள் போயிட்டுருக்கோம், கேபில் போயிட்டுருக்கோம். நாங்கள் உச்சி பிள்ளையார் தெரியுது பாருங்கள்.
இதுதான் இந்த விலாசம் ஸ்ரீரம் ரங்க விலாசத்தை தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். அந்த ஹோட்டல் இது மாடியில் தான் எங்களுக்கு ரூமு ரொம்ப நல்லா இருக்குது. அது 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூம் ஒன்று, ஒரு ஹால் ஒன்று. உள்ளேயே எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹீட்டரு எல்லாமே ஏசிலாம் போட்டிருக்காங்க. சாப்பாடு கூட நம்ம உள்ளேருந்தே நம்ம ஆர்டர் பண்ண கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெளியில் அங்கே ஒரு மடப்பள்ளின்னு ஒன்று இருக்குது, அதை கால் பண்ணால் அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா பெட்டுக்கிட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா பெட்டு கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு நைட்டு டின்னர் வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். டிஃபன் வந்து நைட்டு தோசை எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் எடுத்துருக்காங்க. ரவை தோசை அவனை இப்போ எங்கள் பெரிய பேரனும் அவன் தான் ஆனியன் தோசை எடுத்துகிட்டு இருக்கான். அவன் இது ரவை தோசை எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பாடெலாம் கூட டிஃபன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது இப்போ காலங்காத்தால் நானும் எங்கள் மருமகளும் போகிறோம். ஏன்னா கால் சரியில்லை, அதனால் மொல்லமாக நடத்தி கூட்டின்னு வராங்க. காலையில் விஸ்வரூப தரிசனம். இந்த பாருங்க கோவிலுடைய கோபுரம் ரங்கா ரங்கா ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கான்ட்டுன்னு கோபுர தரிசனம் பாப விமோச்சனம்னு சொல்லுவாங்க. கோபுரத்தை பார்த்தாலே நமக்கு ரொம்ப கோடி புண்ணியம். அதோடைய தங்க விமானம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் சாமியெல்லாம் சேவிச்சிட்டு வந்து உட்காண்ட்ருக்கோம். முடியல, நானே என் மருமகன் என் சின்ன பேரன் வந்து உட்காந்துட்டுருக்கோம். நல்லா உள்ள கிட்ட சாமி நல்லா விஸ்வரூப தரிசனம் தான் நாங்கள் போச்சேன். ரொம்ப நல்லா சேவித்தோம். என் பிள்ளை, என் மருமகன், நானே எங்கள் ஹஸ்பண்டு நிற்கிறோம். வெளியில் வந்துட்டோம். நாங்கள் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டுன்னு வெளில வந்துட்டோம். நாங்கள் இவன் என் பெரிய பேரன். இப்போ ஃபேமிலியாக நிற்கிறோம். என் பெரிய பேரன் தான் இப்போ எடுக்கிறான். அவன் ஃபோட்டோவே எடுத்துக்க மாட்டான். ஃபோட்டோவே வேண்டான்மா. அவன் தான் மற்றவாள் எடுப்பானே தவிர அவன் வந்து நிற்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு ஹேபிட் அவனுக்கு. என் பிள்ளை தனியாக நின்று அவன் யாரோட எடுத்துக்க முடியல, அதனால் தனியாக எடுத்துட்டான். நீங்கள்